Hello friends, welcome to Madras Anita's Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு பருப்பு துவையல் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன். பருப்பு துவையலுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் துவரம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே ரோஸ்ட் பண்ணுங்க, ஹை ஃப்ளேம் வச்சுக்காதீங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. நமக்கு வந்து அந்த பருப்போட ஸ்மெல் வரும், நல்லா ஒரு சூப்பர் ஸ்மெல் வரும், பருப்பு வறுக்கிற ஸ்மெல் வரும். அந்த பருப்போட ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அது வந்து ஒரு 5 நிமிஷத்துலயே வந்துருங்க மீடியம் ஃப்ளேம்ல நம்ம வந்து வறுக்கும் போது. இப்ப நான் ஒரு 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ இதுல 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா புளி, உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்க இந்த புளியை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்போ இதை வந்து எடுத்து ஒரு தனியா ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வைக்கலாம். அப்புறம் இப்போ ஒரு மிக்சர் எடுத்துட்டு அதுல நம்ம காஞ்ச மிளகாய், புளி, பருப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதுல வந்து ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இதை கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா கொரன்னு அரைச்சிருக்கு. இப்போ இதுல வந்து நான் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 கப் தேங்காய், அப்புறம் இந்த துவையலுக்கு தேவையான ஒரு பாதி கப்பு தண்ணி ஊத்திக்கிறேன். நீங்க அரைக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கூட நீங்க அரைக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதை வந்து புளி சாதம், லெமன் ரைஸ், அப்புறம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.